அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி டெபாசிட் அண்ட் வித்ரா வந்து ஆட்டோமேட்டிக்காக வச்சு ஒரு சாஃப்ட்வேரை பார்க்க போகிறோம். இது வந்து ROI பிளான் சாஃப்ட்வேர். இதில் வந்து என்ன ஒரு அட்வான்ஸ் அப்படின்னா வந்து டெபாசிட் பண்ணுறது. இப்போது நீங்கள் மற்ற சாஃப்ட்வேரில் பார்த்துருப்பீங்க, டெபாசிட் பண்ணும்போது என்னாகும், அந்த டெபாசிட் பண்ணுற அட்ரஸ் USDTயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எதில் போடுறீங்களோ அந்த அட்ரஸ் மாறி மாறி வந்துட்டுருக்கும். அதேமாதிரி வித்ரா பண்ணும்போது உடனே என்னாகும், வித்ரால் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லுவாங்க. இது வந்து INRல உண்டு, அதேமாதிரி கிரிப்டோ கரன்சியில் உண்டு. எந்தெந்த கரன்சி தேவைப்படுதோ நம்ம அந்த கரன்சியில் வச்சுக்கலாம். இப்போ டாலரில் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம பேபால், பேயர் அப்படின்னு வச்சுக்கலாம். INRல பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரேசர் பே அந்த மாதிரி வரும். அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிலையும் ஒரு கேட்வே இருக்குது, ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் நடத்திட்டுருக்கீங்க, ஒரே டைமில் வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் வித்ரா பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வித்ரா கொடுத்துட்ருக்க முடியாது. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட் அ டைமில் ஒரே டைமில் எத்தனை பேர் வித்ரா கொடுத்தாலும் அடுத்த செகண்ட் என்னாகும், அவங்களுடைய அட்ரஸ்க்கு போயிடும், அவங்களுடைய வேலெட்டுக்கு போயிடும். அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர். இப்போ வாங்க இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் நம்ம கிறிஸ்டோனட் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்முடைய கிறிஸ்டோனட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணால் இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். புதுசாக பப்ளிஷ் பண்ண போகிற அல்லது MLM சாஃப்ட்வேர் சம்மந்தமான வீடியோஸாக இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர், ஸோ இது மாதிரி வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ROI பிளான் பேஸ்டான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது என்ன பிளான், எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறது கிடையாது. இதனுடைய ஸ்ட்ரக்சர், எப்படி டெபாசிட் பண்ணணும், எப்படி வித்ரா பண்ணணும், எப்படி வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹோம் பேஜுக்குள்ளே போயிடலாம். இது வந்து மேலே வந்து என்ன பிளானில் இருக்கிறாங்களோ ஸ்க்ரோல் ஆகும். இப்போ பிளான் 1, பிளான் 2, பிளான் 3. பிளான் 2ல் வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, பிளான் 1லேருந்து இவ்வளோ அப்படிங்கிற பார்த்துக்கலாம். ஸோ முக்கியமானது டெபாசிட், வித்ரா பண்ணுறது, டாப்அப் பண்ணுறது, ஓகேவா? ஸோ இதான் பார்க்க போகிறோம். ஸோ டெபாசிட் பண்ணுறதுக்கு அந்த பேஜுக்குள்ளே போயிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா வேலட் பேலன்ஸ் இப்போ வந்து 786 USD இருக்குது. ஸோ இது முக்கியம் இல்லை. இப்போ டெபாசிட் பண்ணுற இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இல்லையா, இதில் போய் டெபாசிட் அமௌண்ட் மினிமம் வந்து ஒரு $50 கொடுக்குறோம், டெபாசிட் பண்ணுறோம். ஸோ டெபாசிட் ஆகலை, ஏன்னா மினிமம் தக்கமே $100 தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், $100 கொடுக்குறோம், 100 USD கொடுத்துட்டு டெபாசிட் கொடுக்குறோம். இப்போ டெபாசிட் பண்ணுற பேஜுக்கு வந்துருச்சு. இதில் பேமெண்ட் ID, ஸ்டேட்டஸ் என்ன, பேமெண்ட் அமௌண்ட் எவ்வளோ, 100 USD, ஓகேவா? ஆர்டர் ID, ஒவ்வொரு ஆர்டருக்கும் என்ன ஆகும், ஒரு ID ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் டூ அட்ரஸ், இதுதான் முக்கியமானது. இது வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அட்ரஸ் வரும். இப்போ வந்து TUCZGன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த அட்ரஸில் என்ன பண்ணணும், அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும், ஓகேவா? எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ காப்பி வாலெட், இந்த வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கணும், காப்பி அமௌண்ட்டை காப்பி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டோ அல்லது உங்களுக்கு நீங்கள் என்ன வேலெட் யூஸ் பண்ணுறீங்களோ, பினான்ஸாக இருக்கட்டும், ஜியோடெஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த வேலெட்டில் போய்ட்டு என்ன பண்ணுவீங்க, அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவீங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கிளிக் ஆஃப்டர் பெய்ட். இது கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பண்ணணும், ஓகேவா? பண்ணும்போது அடுத்த ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி மெயின் பேஜுக்கு போகும். இப்போ வந்து நான் வந்து அமௌண்ட் பே பண்ணல. இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பேஜுக்கு போய்ட்டு திரும்ப என்ன டெபாசிட் பண்ணுறேன். திரும்ப $100 கொடுக்குறேன், ஓகே. இப்போ பாருங்க வேறு அட்ரஸ் வந்திருக்கு, TXM வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் என்னாகும், நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது வேற ஒரு அட்ரஸ் வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா? அதுவே இன்னொரு டைம் பண்ணுற பாருங்கள், டெபாசிட், ஓகேவா? ஸோ அட்ரஸ் இப்போ வேறு அட்ரஸ் வந்துருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி இது பேர் பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய கிரிப்டோ கரன்சி சாஃப்ட்வேர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி வித்ரா பண்ணுறது, இப்போ ஹோமில் போய்ட்டு சார் நம்ம வித்ரா பண்ணுற பேஜுக்குள்ளே போகிறோம். இது வந்து வித்ரா, இன்ஸ்டன்ட் வித்ரா. இப்போ கஸ்டமர் வந்து நம்ம கம்பெனி ஒர்க் பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்க, அவங்க அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து உடனே பென்ஷன் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? இப்போ இன்றைக்கி வித்ரா கொடுக்குறாங்க, நாளைக்கு கொடுக்குறீங்க அதுக்கான அமௌண்ட் அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அப்போ வித்ரா கொடுக்க என்ன ஆகும், இன்ஸ்டண்ட்டாக அவங்க வேலெட்டுக்கு பணம் போயிடும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த கம்பெனி 5% வச்சுருக்குறாங்க. இப்போ ஒரு $50, ஓகேவா? ஸோ $50 கொடுக்குறேன், சாரி $100 கொடுக்குறேன். அதுக்கான என்ன ஆகும், 5% அந்த சர்வீஸ் சார்ஜ் எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட் காமிக்கும். இங்கே வந்து வித்ரா பண்ணக்கூடிய அந்த USD அட்ரஸ் ஷோ ஆகும். ஸோ கஸ்டமர் வித்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்து என்ன அமௌண்ட்டு கேட்டுருக்காங்களோ அவங்க வேலெட்டில் இருந்துச்சுன்னா, இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல 0 USD இருக்குது, அப்போ பணம் இல்லை.
அப்போ வித்ட்ரால் ஆகாது. ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னு என்ன ஆகும், இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இதுதான் என்ன அப்படின்னா வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிற மெத்தடு நம்ம கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆரில் பண்ணுறீங்க ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா வந்து ஐஎன்ஆருக்கான அந்த கேட்வே நம்ம வைக்க முடியும். ஓகேவா? அப்புறம் வேறு ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹோமில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டாப் அப் அப்படிங்கிறது அந்த கம்பெனிக்கான ஒரு பிளான். இதை நம்ம தொட வேண்டாம். இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கான பிளான். சரியா? ஸோ நம்ம அதை பற்றி பேச போதில்லை. நம்ம ஜஸ்ட் டெபாசிட் வித்ரா அப்புறம் வந்து ஜஸ்ட் இந்த டிசைன். ஓகேவா? இங்கே பாருங்கள், மோர் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த அனிமேஷன் மாதிரி வரும். டார்க் மோடு, லைட் மோடு. ஓகேவா? ஸோ எல்லாமே இருக்குது. இங்கேயும் என்ன இருக்குது, டெபாசிட் பண்ணுற வித்ரா பண்ணுற டீம் எல்லாமே காமிக்குது. சரியா? ஸோ தென் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது, சேஞ்ச் பாஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இது கஸ்டமர் கேட்டபடி நம்ம ஒரு ஆப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ டெபாசிட் பார்த்தோம், வித்ரா பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ள போகிறோம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பர்ச்சேஸ் வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேலட்டில் 2 டைப் உண்டு. ஒன்று இன்கம் வேலட், அப்புறம் பர்ச்சேஸ் வேலட். இன்கம் வேலட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறது. இப்போ லெவல் இன்கம், ரெஃபரல் இன்கம், பைனரி இன்கம், மேட்ரிக்ஸ் இன்கம், இந்த இன்கம்லாம் அதில் ஆட் ஆகிட்டு இருக்கும். அந்த இன்கம் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ என்கிட்ட இருக்கிற இன்கம் வந்து இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனால் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் வேலட். பர்ச்சேஸ் வேலட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இப்போ டெபாசிட் பண்ணி டாப் அப் பண்ணுறோம். ஸோ அந்த அமௌண்ட் என்ன ஆகும், இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 726 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணுற இடத்துல பாருங்கள், வித்ரா பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்கம் வேலட் வந்து 0 இருக்குது. ஓகேவா? அப்போ இது வித்ரா பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை வித்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கம்பெனிக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது, கம்பெனிக்கு லாஸ் தான் ஆகும். சரியா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 வேலட்டாக பிடிச்சிருக்கோம். ஒன்று இன்கம் வேலட், அப்புறம் பர்ச்சேஸ் வேலட். இன்கம் வேலட்டை வந்து ஜஸ்ட் ஒன்லி வித்ரா மட்டும் தான் பண்ண முடியும். சில கம்பெனி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க, இல்லை சார் இன்கம் வேலட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வைங்க அப்படிம்பாங்க. அப்போ இன்கம் வேலட் டு பர்ச்சேஸ் வேலட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ வந்து என்ன ரிப்போர்ட் நமக்கு தெளிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த கம்பெனியுடைய இந்த கஸ்டமருடைய அந்த பர்ச்சேஸ் வேலட் வந்து 776 இருக்குது. இப்போ இது வந்து என்ன பண்ண போகிறோம், இன்னொரு கஸ்டமருக்கு அனுப்ப போகிறார். ஓகேவா? ஸோ நம்ம அட்மினில் போய்க்கலாம். அட்மினில் ஒரு ஐடி கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சென்ட் ஐடி கொடுத்த நேம் வந்துருச்சு. மினிமம் $1 இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 1ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஓகேவா? எங்கே இருக்கும், ஓகே, வேலட் ஹிஸ்ட்ரி. இந்த வேலட் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் எனக்கு இல்லையா, இந்த டைமில் இன்றைக்கி 12:50. ஓகேவா? ஸோ $10 என்ன பண்ணுங்க டெபிட் ஆகிருக்குது. அதேமாதிரி அந்த கஸ்டமருக்கு இப்போ யாருக்கு அனுப்பணும் அவருக்கு என்ன இருக்கும், கிரெடிட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்படி தான் என்ன பண்ணணும், வேலட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கஸ்டமைஸ்டு தான். இப்போ ரெடிமேடுக்கு கஸ்டமைஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து கஸ்டமைஸ் நம்ம விருப்பத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து இதில் வந்து ஒரு மொபைல் ரீசார்ஜ் வைக்கணும் சார், அடுத்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுறது வைக்கணும், ஒரு ஃபாஸ்டாக் புக் பண்ணுறது வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கூட இந்த ஆப் வேணும் அப்படின்னா வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், ரெஃபர் காப்பி பண்ணுறது கிளிக் பண்ணால் என்ன ஆகும், காப்பி ஆயிரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி இது எல்லாமே அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ, எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், வேறு பிளான் வேணும், அதில் ஃபுல் கஸ்டமைஸ்டாக வேணும், டெபாசிட் பண்ணுற வித்ரா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐஎன்ஆரில் வேணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. நம்ம இதுக்கு மேலே நிறைய சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கோம், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. மேலும் வெப்சைட் டிசைனிங் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா வந்து நம்ம கிறிஸ்துவர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.